ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு அரசியல் களம் அப்படியே அதிருது. கோவை ஏர்போர்ட்ல பேட்டி கொடுத்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தவேக தலைவர் விஜயோட விவாகரத்து விவகாரம் முதல் எல்லாத்தையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. தனியா ஆட்சி அமைக்க வாய்ப்பில்ல ராஜான்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ தவேக தொண்டர்கள் மத்தியில பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. கோவை விமான நிலையத்துல பேசின வானதி சீனிவாசன் துபாயில சிக்கி தவிச்ச 18 பேரை மத்திய அரசு பத்திரமா மீட்டுட்டு வந்தத முதல்ல பாராட்டினாரு. 2. கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல தீர்ப்பு வந்தத வரவேற்றதோட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு கொடுத்த இழப்பீட்டையும் பாராட்டினாரு. 3. விஜய் ஸ்பெஷல் வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்ற அவரோட கட்சி தனித்த ஆட்சி அமைக்க இப்போதைக்கு வாய்ப்பில்ல ராஜான்னு ஒரு போடு போட்டிருக்காரு. 4. அரசியல் தலைவர்கள் 30% கமிஷன் அடிக்காம இருந்தா எதையும் செய்யலாம், ஆனா அதுக்கு விஜய்க்கு போதுமான பலம் இல்லைன்னு வானதி அக்கா அதிரடியா சொல்லிருக்காரு. 5. ரொம்ப முக்கியமான விஷயம், அரசியல் தலைவர்கள் பொதுவெளியில மட்டுமில்ல தனி மனித ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும்னு விஜய் விவகாயத்தை மறைமுகமா தொட்டு பேசியிருக்காரு. 6. தனி மனித ஒழுக்கம் இல்லாததுனாலதான் பாஜக இப்போ தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா வளர்ந்து நிக்குதுன்னு மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய மெசேஜையும் பாஸ் பண்ணிருக்காரு. 7. விஜய் சொன்ன வாக்குறுதிகள் நல்லதா இருந்தாலும் நடைமுறையில அது ஜெயிக்காதுங்கிறத வானதி அக்கா ரொம்ப கராராவே சொல்லியிருக்காரு பாஸ். இந்த அரசியல் மோதல் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. கொள்கைகளை தாண்டி தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் மக்கள் இப்போ கவனிக்கிறாங்க. வானதி அக்காவோட இந்த ஒழுக்கம் குறித்த கமெண்ட் இப்போ சோஷியல் மீடியாவுல பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. வானதி சீனிவாசன் சொன்ன இந்த வாய்ப்பில்ல ராஜா கமெண்ட பாக்கும்போது 2011ல நம்ம தளபதி விஜய் வேலாயுதம் படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் எதையும் செய்வேன், ஆனா அதை நான் எப்படி செய்வேன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்போ வானதி அக்காவுக்கு பதிலடி கொடுக்க தவேக தம்பிகளும் இதே மைண்ட் செட்ல தான் இருக்காங்க பாஸ். விஜய் தனித்து ஆட்சி அமைப்பாரா இல்ல வானதி அக்கா சொன்ன மாதிரி வாய்ப்பே இல்லையான்னு 2026 தேர்தல்ல தெரிஞ்சிடும். த வார் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் ஆன் பீக். வானதி சீனிவாசன் சொன்ன அந்த தனி மனித ஒழுக்கம் குறித்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல விஜய் தனித்து ஆட்சி அமைப்பாரா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் முக்கிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.